ஒய்ஜி மகேந்திரன் அவர்களுடைய மகள் இப்போ தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சித்த ஆதவ் அர்ஜுனாவை வெளுத்து வாங்கியிருக்காங்க. அந்த வீடியோ தான் இணையத்தில் பயங்கர வைரல் ஆயிட்டிருக்கு. தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு யார் முதல்ல ரைட்ஸ் கொடுத்தது? நான் தலைவரோட தீவிரமான ரசிகை, அது மட்டும் இல்லாமல் தலைவரோட ஃபேமிலி மெம்பரில் ஒருத்திங்கிற உரிமையில் நான் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தற்குறி ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு சிறப்பான தரமான பதிலடியை மதுவந்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் பற்றியும் சில கேள்விகளையும் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆதவ் கிட்ட மட்டும் இல்லை, அவங்க கட்சியில் யார்கிட்டையும் பதில் இருக்காது. இப்போ மதுவந்தி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. என்ன உரிமை இருக்கு? அவரு பயந்துட்டாரா, அதனால அரசியலுக்குள்ள வரலையா? திமுக குடும்பம் அவரை மிரட்டிச்சா? ஏன் நீங்க போய் பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா? நான் ரசிகை பிளஸ் ஃபேமிலி மெம்பர், அதனால தைரியமா சொல்றேன், நீங்கெல்லாம் இத பத்தி வாயே திறக்க கூடாது. ஏன்னா உங்க தலைவரோட குடும்ப பிரச்சனை சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு, அத பத்தி பேச தெரியலையா? ஆனா தேவையில்லாம திரு ரஜினிகாந்த் அவர்கள் பயந்தாரு, அதனால அரசியலுக்கு வரல. ஆனா எங்க தலைவர் அப்படி இல்ல, திமுகவை எதிர்த்து போராடுறாரு. என்ன பேச்சு இதெல்லாம்? நான் கேக்குறேன், குருவிங்கிற படம் யாருக்காக எடுத்தீங்க? நீங்கல்ல, உங்க தலைவர். யாருக்காக எடுத்தீங்க? பீஸ்ட் யார் எடுத்த படம்? சன் பிக்சர்ஸ் எடுத்த படம் 2022. அந்த டைம்ல உங்க தலைவருக்கு தெரியலீங்களா சட்ட ஒழுங்க பத்தியோ இல்ல எல்லா பிரச்சனைய பத்தியும்? சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னாரு, வரணும்னு நினைச்சாரு, பல காரணங்கள்னால வர முடியல. இன்னைக்கு இஸ் ஜஸ்ட் an actor. ஜஸ்ட் an actorனா உடனே நான் அவரை கொச்சப்படுத்தி சொல்லல, அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. இஸ் நியூட்ரல் as far as politics is concerned. அதனால அவர் போய் சன் பிக்சர்ஸ்ல நடிப்பாரு, ரெட் ஜாயிண்ட்ல நடிப்பாரு, தேவைப்பட்டா அவரோட சொந்த ப்ரொடக்ஷன்ல கூட நடிப்பாரு, என்ன வேணாலும் செய்வாரு. அதை கேட்க நீங்க யாரு? உங்களுக்கு எதுக்கு இந்த பேச்சு? எதோட கம்பேர் பண்ண பாக்குறீங்க?